பேர் சுபாஷினி துரை. என்னுடைய ரிசர்ச் ஏரியா ஹெச்ஆர் மெட்ரிக்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ். 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ஹெச்ஆர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில். என்னோடய எம்ஃபில் பாரதியார் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணேன். என்னோடய பிஹெச்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கேன். என்னோடய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹெச்ஆர் மெட்ரிக்ஸ், ஹெச்ஆர் அனாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ், பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜி பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம அஜெண்டா என்ன அப்படின்னா, முதல்ல ரிசர்ச்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது டெஃபினிஷன் ஆஃப் ரிசர்ச் பார்க்க போகிறோம். அடுத்தது அப்ஜெக்டிவ் ஆஃப் ரிசர்ச் என்ன, எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது வாட் மேக்ஸ் பீப்புள் டு அண்டர்டேக் அ ரிசர்ச். ரிசர்ச் எதுக்காக எடுத்து பண்ணுறாங்க, ஏன் பண்ணணும், எதுக்காக இந்த பீப்புள் ஃப்ரம் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏன் அந்த ரிசர்ச்சை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ரிசர்ச் அப்படின்னா சர்ச் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறோம். அதாவது நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அறிவை நம்ம தேடி போகிறோம். அதுவும் ஒரு சயின்டிஃபிக் அண்ட் சிஸ்டமேட்டிக்கான ஒரு அப்ரோச்சில் நம்ம அதை தேடி போகிறோம். ஒரு சில ஸ்பெசிஃபிக் டாபிக் இருக்குது, அதை பற்றி நம்மளுக்கு தெரியலை, இல்லை ஆல்ரெடி அதை பற்றி யாரும் ஆராய்ச்சி பண்ணலை. ஸோ அது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு சயின்டிஃபிக்கலாக அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறது தான் ரிசர்ச் அப்படிங்கிறோம். அது மட்டும் இல்லை, அதை ஒரு ஆர்ட்னு சொல்கிறாங்க, ஒரு கலை. சிஸ்டமேட்டிக்கலாக ஒரு ரிசர்ச்சை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுங்கிறதே ஒரு கலை. அந்த கலையை தான் நம்ம ரிசர்ச்சை நம்ம சொல்கிறோம். அதுபோக எந்தெந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரியலையோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தோண்டி கண்டுபிடிக்கிற விஷயந்தான் ஆராய்ச்சின்னு சொல்கிறோம். வாயேஜ் ஆஃப் டிஸ்கவரி அப்படிம்பாங்க. ஸோ ஒரு விஷயம் புதஞ்சு கிடக்குது, ஒரு உண்மை புதஞ்சு கிடக்குது, அந்த விஷயத்தை பற்றி உலகத்தில் எந்த ஒரு மக்களுக்கும் தெரியலை, எந்த ஒரு அத்தாரிட்டிஸ்க்கும் அதை பற்றி தெரியலை, ஆனால் அது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குங்கிற பட்சத்தில் ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயம் உண்மையான விஷயம் என்ன, அது உண்மையா இல்லை பொய்யா, அதை பற்றின எல்லா விவரங்களையும் நம்ம தேடி தோண்டி கண்டுபிடிக்கிற விஷயந்தான் ரிசர்ச். அதே மாதிரி ரிசர்ச்சுக்கு ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணும். நம்ம இதை செய்யணும், இந்த க்யூரியஸ்னஸ்ஸே இது எப்படி இருக்கலாம். இப்போ ஐன்ஸ்டீன் நம்மளுக்கு இது ஆராய்ச்சி பண்ணினார் இல்லையா, ஒரு ஆப்பிள் மரத்தில் இருந்து கீழே விழுந்தது, ஏன் விழுந்தது, எதுக்காக விழுகணும் அப்படின்னு அந்த யோசிக்கக்கூடிய அந்த க்யூரியாசிட்டி தான் ஒரு நாலேஜை லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆரம்பமாக இருக்கும். அப்படி ஒரு ஆரம்பம் தான் நம்மளுடைய ரிசர்ச்சுக்கும் உதவி பண்ணும். அதே போல் இந்த ரிசர்ச்சுங்கிற வார்த்தையை நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் ரிசர்ச்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ ரிசர்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச், ஒரு சயின்டிஃபிக்கலான மெத்தடை யூஸ் பண்ணுறோம். தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆர்வத்தோட க்யூரியாசிட்டியோடு நம்ம போகிறோம். போய் அந்த ரிசர்ச் பண்ணி அந்த தெரியாத விஷயங்கள், மறைக்கப்பட்ட விஷயங்கள், உண்மையான விஷயங்களை எடுக்கிறது தான் ரிசர்ச். இப்போ டெஃபினிஷன் ஆஃப் ரிசர்ச்சில் முதல்ல ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு கேர்ஃபுல்லான இன்வெஸ்டிகேஷன் ஆர் என்கொயரி ஸ்பெசிஃபிக்கலி த்ரூ சர்ச் ஃபார் நியூ ஃபேக்ட்ஸ் இன் எனி பிரான்ச் ஆஃப் நாலேஜ். எந்த பிரான்ச்சாக வேணாலும் இருக்கலாம். ஒரு புது விஷயங்களை கண்டுபிடிக்கிற விஷயங்கள், அதுவுமே ஒரு கேர்ஃபுல்லான இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம புது விஷயங்களை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை ரிசர்ச்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது தி ரொமான்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிற ஆத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, a systemized effort to gain new knowledge அப்படிங்கிறாரு. புது நாலேஜ், அறிவுகளை நம்ம வளர்த்துக்கிற விஷயந்தான். அதுவும் சிஸ்டமேட்டிக்கலாக வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரிசர்ச் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது போல் பலவிதமான டெஃபினிஷன்ஸ் இருக்குது. இங்கே நம்ம இந்த 2 டெஃபினிஷனை நம்ம பார்த்துருக்கோம். அப்ஜெக்டிவ் ஆஃப் ரிசர்ச், குறிக்கோள் என்ன ரிசர்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல நம்மளுக்கு என்னென்ன விஷயம் தெரியாதோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு குறிக்கோளாக இருக்கும். அடுத்தது சயின்டிஃபிக் ப்ரொசீஜர் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு ரிசர்ச்சர் உறுதியாக இருக்கணும். அடுத்தது என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அதில் நான் ஃபெமிலியர் ஆகணும். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ, என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்னுடைய ஆராய்ச்சியில் செஞ்சு ஃபெமிலியர் ஆகணும். அதுவும் என்னுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கணும்.
அடுத்தது புது விஷயங்களாக தான் இருக்கணும். ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச விஷயங்களை நான் திரும்பவும் ஆராய்ச்சி பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் அதே மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னாலும் புது விதமான ஒரு முறைகளோ புது விதமான கண்ணோட்டத்திலையோ நான் செய்யணும். அடுத்தது பார்த்தோன்னா என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது நான் என்ன ரிசர்ச் பண்ணுறேனோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை ரொம்ப அக்யூரேட்டாக நான் டிஃபைன் பண்ணணும். அது ஒரு சூழ்நிலையாக இருந்தால் எதனால் உண்டாச்சு, ஏன் உருவாச்சு, எப்படியெல்லாம் அந்த சூழ்நிலை வந்துச்சு, யாரால் உருவாக்கப்பட்டது, இப்படி பலவிதமான விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்தது இந்த நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இந்த ரிசர்ச்சில் சம்மந்தப்பட்ட வேரியபிள்ஸ்குள்ளார என்ன மாதிரியான அசோசியேஷன் இருக்குது, என்ன மாதிரியான காஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, எந்த ஃப்ரீக்குவன்சியில் அதுங்கெல்லாம் வேலைப்பாடு செய்யுது, இப்படி பலவிதமான ஆராய்ச்சிகளை நம்ம செய்யணும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம். இதுதான் நம்மளுடைய முக்கிய குறிப்பாக இருக்கணும். அடுத்தது வாட் மேக்ஸ் பீப்புள் டு அண்டர்டேக் ரிசர்ச். எதுக்காக இந்த மக்கள் ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி மனசில் வரும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறவங்க டாக்டரேட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக முதல்ல பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தோன்னா தெரியாத விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க சில பேர், அவங்களும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. சில பேருக்கு இன்டலெக்சுவல் ஜாய்னு சொல்லுவாங்க, அதாவது அறிவுபூர்வமான ஒரு ஆனந்தம், அதுக்காகவும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க, இன்னோவேட்டிவான தாட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். சரி, இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு சர்வீஸ் மைண்டடாக இருப்பாங்க, சொசைட்டிக்கு ஏதாவது உபயோகமாக நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். மோஸ்ட்லி இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்கலாம் புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்க. சில பேர் ரெஸ்பெக்டபிள், நான் வந்து இந்த சமுதாயத்தில் என்னை எல்லோரும் மதிப்பாக பார்க்கணும், அப்போ நான் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி மக்களுக்கு உபயோகமாக இருந்தால் அது என்னையை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து மதிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் ஏன் ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் இல்லைனா அவங்களோட இன்ஸ்டியூஷன், அவங்க ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கோம், இந்த விஷயத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அந்த ரிசல்ட்டை சொல்லுங்கள், நம்ம அதை வந்து நடைமுறைப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த காரணத்துக்காகவும் ரிசர்ச் சில பேர் செய்வாங்க. அப்புறம் சில பேர் வந்துட்டு ஒரு 2-3 வேரியபிளுக்கு இடையில என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்குது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமான ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா, இல்லை இது குறைஞ்சதுன்னா அது அதிகமாகுமா கம்மியாகுமா, இப்படி பல விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ரிசர்ச் பண்ணுவாங்க. அடுத்தது சில பேர் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, சோஷியல் திங்கிங் அண்ட் அவேக்கனிங். அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தோணும், இல்லை அவங்க அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இல்லை இந்த விஷயத்தை பற்றி நான் அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி தோண்டி அந்த உண்மைகளை வெளியில் எடுத்து நான் இந்த உலகத்துக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு சின்ன க்யூரியாசிட்டி, அது மூலமாக கூட ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இது எதனால் நடக்குது, இது ஏன் நடக்குது அப்படின்னு நினச்சாலும் அந்த ஒரு மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு மனுஷன் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான காரணங்கள். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரிசர்ச்னால் என்ன, அதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம், அப்ஜெக்டிவ் ஆஃப் ரிசர்ச் என்னென்னு பார்த்தோம், அப்புறம் ஏன் ஒரு ஆராய்ச்சியை மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம், ரொம்ப ப்ரீஃபாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். ரிசர்ச்சில் பல விதங்கள் இருக்குது, ஒவ்வொரு விதங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின குறை நிறைகளை கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் ரிலீவ் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரிசர்ச் லேப் சேனல் ஆரம்பித்ததுக்கு உண்டான காரணமே ரிசர்ச்சருக்கு பயனுள்ளதாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.